எந்த 2 விஷயங்கள் இங்கே முக்கியமானவைகளாக இருக்கின்றன? ஓம் சாந்தி. இங்கே முக்கியமான இருக்கும் 2 விஷயங்கள் என்னவென்றால், ஒன்று தந்தை, 2வது ஆஸ்தி. இங்கே கலியுகத்தில் பார்க்கும் அனைத்து விஷயங்களும் சத்யுகத்தில் இருக்காது. அதாவது கோவில்கள், மருத்துவமனைகள், போலீஸ் ஸ்டேஷன், திருடர்கள், ஜட்ஜ், லாயர்கள், டாக்டர்கள், கோவில்கள் அனைத்துமே இங்கே பார்க்கும் விஷயங்கள் அங்கே இருக்காது. இதுவோ பக்தி மார்க்கத்தின் இருந்து நாம் அமைத்து கொண்ட விஷயங்களாக இருக்கின்றது. ஆனால் சத்யுகத்திலோ மிகவும் அமைதியான தாமமாக, சுகமான தாமமாக, மேலும் பவித்திரமாக இருக்கும் தேவி தேவதைகள் வாழ்கின்ற தாமமாக இருக்கின்றது. ஆகையால் இங்கே பார்க்கும் அனைத்து விஷயங்களும், அதாவது கண்களினால் பார்ப்பது அனைத்துமே அங்கே இருக்கப் போவதில்லை. ஆகையால் இந்த பழைய உலகத்தின் மீது நாம் பற்றுதலை விட வேண்டும். நாம் புது உலகத்திற்கு செல்லவிருக்கின்றோம். அதை ஸ்தாபனை செய்வதோ அல்ஃப், அதாவது படைப்பவர் தந்தை ஆவார். தந்தைதான் இந்த பழைய உலகத்திலிருந்து புது உலகத்தை மாற்றம் செய்கின்றார். அவர்தான் படைப்பவராக இருக்கின்றார். அங்கே அனைவரும் சத்தோ பிரதானமாக இருப்பார்கள். ஆகையால் நாம் இப்பொழுது தந்தை மற்றும் ஆஸ்தி இரண்டையும் நினைவு செய்ய வேண்டும். சந்நியாசிகள் கூட சொல்கின்றார்கள், தனது விரல்களை மேலே காட்டி தந்தை மேலே இருக்கின்றார் என்று சொல்லும் செய்கையாக இருக்கின்றது. ஆனால் இப்பொழுதோ தந்தை பரந்தாமத்திலிருந்து நமக்காக ஆஸ்தி கொடுப்பதற்காக வந்திருக்கின்றார். நாம் மிகவும் இனிமையாக ஆக வேண்டும். ஆத்ம அபிமானிகளாக ஆக வேண்டும். தந்தையை நினைவு செய்ய வேண்டும். மேலும் ஆத்ம உணர்வில் இருக்க வேண்டும். மலர்களாக ஆக வேண்டும். ஆகையால் தந்தை நமக்கு இந்த 2 விஷயத்தை தான் நமக்கு சொல்கின்றார். ஓம் சாந்தி.